ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தமிழ் எக்ஸாம் சூப்பராக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். செம்மையாக மார்க் வரும். ஸோ நம்ம அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்காக போகிறோம். நம்ம படிக்க வேண்டிய முக்கியமானதை படித்தா போதும். ஆனால் எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ ப்ரோஸ் கொஷின் ஆன்சர், போயம் கொஷின் ஆன்சர், பேராகிராஃப் நம்ம எதில் படிக்கணும், ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே வந்துடுச்சு, இதில் எது முக்கியமானதுன்றது. நம்ம ப்ரோஸு போயம் கொஷின் ஆன்சர் படிச்சிட்டாலே பேராகிராஃப் ஈஸியாகிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்குள்ளே போவோம். ப்ரோஸுக்கு டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ, சமிட் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போயமுக்கு த கேஸ்டில், அவர் கேசரினாட்டி, உல்சிஸ், ஆல் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ்ன்ற நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்ட்ரிக்கு மேக்ஸிமம் படிக்க மாட்டாங்க, சில நேரம் ஹின்ஸாக கொடுப்பாங்க, அதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஹின்ஸாக கொடுத்தாலும் டெவலப் பண்ணுறத ஒரு பக்கம் வரைக்கும் நம்ம எழுதுறதுக்காக நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா. அதுக்காக காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், லைஃப் ஆஃப் பை த ஹார் ஆஃப் ட்ரூத். ஸோ இந்த பேராகிராஃப்ஸ்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இத்தனை வருஷமாக அந்த கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டட் பேராகிராஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் படிக்கும் போது ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் ப்ரோஸுக்கும் போயமுக்கும் கவர் பண்ணிட்டாலே பேராகிராஃப்ஸ் ஈஸியாக ஆயிரும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸை எழுதி பார்த்துக்கோங்க, தப்பு இருக்காது. அதனால் நல்லா படிங்க. நாளைக்கு கிராமர் அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் போடுறேன். ஆல் தி பெஸ்ட்.